ஸோ நாம நினைக்கிற மாரி இங்க இருக்க நிறுவனங்கள்லாம் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பயங்கர கஷ்டப்பட்டுட்டுலாம் இல்ல. அந்த நிறுவனத்தோட முதலாளிகள்லாம் பயங்கர செல்வ செழிப்பா, தனியா தீவு வாங்குற அளவு, தங்களோட சொகுசு வாழ்க்கைக்காக பல கோடிகள வந்து பல லட்சம் கோடிகள இன்வெஸ்ட் பண்ற அளவு பயங்கர ஜாலியா இருக்காங்க. இங்க கடைசில வந்து விக்டிம் ஆகுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க சாதாரண தொழிலாளர்கள் தான். இந்த சாதாரண தொழிலாளர்கள பாதுகாத்து தான் இங்க வந்து தொழிலாளர் நல சட்டங்கள்லாம் இருக்கு. ஆனா, அந்த தொழிலாளர் நல சட்டங்கள்லாம் செயல்படுதா அப்டின்னா, 100% செயல்படல அப்டின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, இந்த ஆரக்கிள் நிறுவனம் இத்தனாயிரம் தொழிலாளர்கள் வந்து வேலைய விட்டு நீக்கியிருக்கான். நியாயப்படி அவங்கலாம் லேபர் டிபார்ட்மெண்ட் முன்னாடி போயிட்டு, அந்த கன்சலேஷன் ஆஃபீசர்ட்ட இந்த மாரி என்ன வேலைய விட்டு நீக்கிட்டான். எங்களுக்கு நியாயம் வாங்கி குடுங்க அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். அது இதுவரைக்கும் நடந்திருக்கான்னா, நடக்கல. ஏன்னா, வேலைய விட்டு நீக்கும்போதே அந்த நிறுவனம் என்ன சொல்றான்னா, பிளாக்மெயில் பண்ற மாரி ஒரு டிஸ்க்ளைமர் ஒண்ணு போடுறான். நீங்களா வந்து ரிசைன் பண்ணிட்டு போனீங்கன்னா, நாங்க வந்து உங்களுக்கு காம்பன்சேஷன் குடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவோம். ஒரு கால் நீங்கள எதிர்த்து நின்னீங்க, லீகல் ப்ரொசீஜர் ஏதாவது போனீங்கன்னா, உங்கள நாங்க வந்து சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி, உங்கள நாங்க பிளாக் லிஸ்ட் பண்ணுவோம். நாங்க கேஸ் நடத்தி உங்கள வந்து விக்டிமைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மிரட்டல குடுக்குறாங்க. இது இங்க இருக்க எல்லா நிறுவனங்களும் பண்றாங்க. இது வந்து அரசாங்கத்துக்கு தெரிஞ்சே தான் நடக்குது.